வணக்கம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுனா ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் இதர் சாப்டரில் ஜேஇ கொஷின்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நீட் கொஷின் பற்றி பார்க்கலாம். ஸோ நீட் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டர்மீடியட் ஏ இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன், பின்வரும் வினையில் இடைநிலை ஏயின் அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதான் நம்மளோட ஏயோட அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த காம்பவுண்டில் ஏயோட அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த ரியாக்ஷன் என்னன்னா, இந்த காம்பவுண்ட் வந்து குமின். ஓகேங்களா? ஸோ குமின் ஓட்டு கூட வரும்போது இந்த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினால்ஸ் நம்ம படிச்சிருப்போம். ஸோ குமின் ஓட்டு கூட வரும்போது நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதுதான் குமின். ஸோ இதை வந்து நம்ம ஓட்டு கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ஹைட்ரஜன் லெவலில் வந்து தனியுறுப்பு மெக்கானிசம், ஃப்ரீ ரேடிக்கல் மெக்கானிசம் படி பார்க்கும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையே வந்து நமக்கு அந்த ஓட்டு வந்து பாண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த COH பார்த்தோம்னா இது வந்து ஆசிட் கிடையாது, இது வந்து ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த காம்பவுண்டுக்கு நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து குமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்தராக வந்து ஹைட்ரலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஃபினாலும் அசிட்டோன் கிடைக்கும். ஸோ அப்போ இந்த கொஸ்டின் வந்து எது காம்பவுண்ட் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் என்னோட காம்பவுண்ட் ஏ. ஓகேங்களா? ஸோ குமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ இந்த காம்பவுண்ட் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ரெண்டு கார்பன் கடையில் வந்து டேரெக்டாக பார்த்தீங்கன்னா, ஸோ இது கிடையாது, இங்கே வந்து பாண்ட் ஆகாது, இது தப்பு. அடுத்து இந்த இடத்துலையுமே வந்து பாண்ட் ஆகுது, இந்த சிக்கும் ஹச், ஏன்னா இங்கே வந்து ஒரு பென்சைல் ரேடிக்கல் விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் பென்சைல் ரேடிக்கல். ஸோ இந்த பென்சைல் ரேடிக்கல் வந்து மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அதனால தான் இந்த கார்பனுக்கு இந்த ஹைட்ரஜன் நடுவில் வந்து எனக்கு ரெண்டு ஓ வந்து இந்த கார்பனுக்கு இடையில வந்து ஆட் ஆகுது. ஸோ அப்போ ஆன்சர் எது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த என்னோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஏன் அந்த இடத்துல வரனா எங்கே வந்து பென்சைல் ரேடிக்கல் உருவாகுது. ஸோ அதுதான் மோர் ஸ்டேபிள் மற்றதை விட. ஸோ அப்போ ஆப்ஷன் வந்து 2 தான் வந்து எனக்கு கரெக்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆல்கஹால் இன்ஸ்டன்டனியஸ்லி ரியாக்ட் வித் லூக்கஸ் டெஸ்ட்? இன்ஸ்டன்டனியஸ்லி அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்க ஆல்கஹால் வந்து எது வந்து எனக்கு லூக்காஸ் ரியேஜென்ட், லூக்கான் விரைகாண்டியோட எது வந்து வேகமாக வினைபுரியும் அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு தெரியும் லூக்காஸ் டெஸ்ட் கூட எல்லாமே எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லூக்காஸ் டெஸ்ட் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்சன்ட்ரேட்டட் HCl பார் ஜிங்க் குளோரைடு. கரெக்டாக? ஸோ கான்சன்ட்ரேட்டட் HCl பார் ஜிங்க் குளோரைடு. ஸோ நம்ம ஆல்கஹாலில் படிச்சிருக்கோம், பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால், டெர்ஷியரி ஆல்கஹால். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஸோ பிரைமரி ஆல்கஹாலுக்குமே லூக்கஸ் டெஸ்ட் அப்படியே நம்ம யூஸ் பண்ணுவோம், லூக்கஸ் ரியேஜென்ட். செகண்டரி ஆல்கஹாலுக்குமே அந்த லூக்கஸ் ரியேஜென்ட் அப்படியே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பட் டெர்ஷியரி ஆல்கஹாலுக்கு நம்மளுக்கு அந்த கான்சன்ட்ரேட்டட் HCl யூஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு ஜிங்க் Cl2 தேவையில்லை. ஏன்னா டெர்ஷியரி ஆல்கஹால் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேகமாக ரியாக்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டெர்ஷியரி ஆல்கஹால் வந்து வேகமாக ரியாக்ஷன் ஆகிறதால நம்மளுக்கு ZnCl2 தேவைப்படாது. ஸோ there is no need of ZnCl2. ஸோ அப்போ இதை வச்சு நம்மளுக்கு தெரியும் எது வேகமாக வினை புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து டெர்ஷியரி ஆல்கஹால் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆல்கஹால்ஸில் எதுலாம் வந்து எனக்கு டெர்ஷியரி ஆல்கஹால் கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்த OH அட்டாச் இருக்க இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைமரி ஆல்கஹால். ஸோ அப்போ இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா OH அட்டாச் இருக்க இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு, அப்போ வந்து இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ஸோ அப்போ இதுவும் என்னோட ஆன்சர் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே OH அட்டாச் இருக்க இந்த கார்பன் எத்தனை கார்பன் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கார்பன் கூட இருக்குது. ஸோ அப்போ வந்து இதுவுமே என்னோட பிரைமரி ஆல்கஹால். ஸோ இங்கே கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா பிரைமரி செகண்டரி பிரைமரி ஆல்கஹால் தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த OH வந்து இந்த கார்பன் கூட இருக்கா, இந்த கார்பன் 3 கார்பன் 1 2 3, ஸோ 3 கார்பன் கூட இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்னா டெர்ஷியரி ஆல்கஹால் சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த ஆல்கஹால் வந்து வேகமாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ இந்த கொடுத்துருக்க ஆல்கஹால்ஸில் எது வேகமாக ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆப்ஷன் 4 டெர்ஷியரி ஆல்கஹால் தான் வேகமாக ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீட் 2024 போன வருஷம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, நீட் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீட் 2018 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ கொடுத்துருக்க ரியாக்ஷனோட எலக்ட்ரோஃபைல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபீனால் கூட CHCl3. ஓகேங்களா? CH3 அக்வஸ் NaOH கொடுத்தாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபீனால் கூட CH குளோரோஃபார்ம் அக்வஸ் NaOHனாலே நம்மளுக்கு தெரியும் இது வந்து ரேமர் டீமன் ரியாக்ஷன், டீமன் வினை. ஓகேங்களா? ஸோ இந்த ரியாக்ஷனில் ஸோ இதான் நம்ம ரேமர் டீமனில் ஃபஸ்ட் ஸ்டெப் வரும். கரெக்டாக? ஸோ ரெண்டாவது ஸ்டெப்பில் ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வரும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ரியாக்ஷன் த எலக்ட்ரோஃபைல் இஸ் இன்வால்வ்டு. இவ்வினையின் எலக்ட்ரான் கவர் காரணி. ஸோ இந்த எல்லாம் வந்து எலக்ட்ரான் கவர் காரணி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் இது வந்து ஒரு எலக்ட்ரான் கவர் பதிலீட்டு வினை தான் நடக்கும். ஸோ எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் தான் நடக்கும்.
பட் இந்த இடத்துல வந்து எலக்ட்ரோஃபைல் இ ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படின்னா இங்கே எனக்கு என்ன உருவாகும் அப்படின்னா தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் டைக்ளோரோ கார்பின். ஓகேங்களா? ஸோ டைக்ளோரோ கார்பின் தான் வந்து நம்மளோட எலக்ட்ரோஃபைலாக இந்த இடத்துல இருக்கும் போது. ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டைக்ளோரோ மெத்தில் கேட்டையான்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. அடுத்து ஃபார்மில் கேட்டையான்னு கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த ஆப்ஷனுமே தப்பு. அடுத்து டைக்ளோரோ மெத்தில் ஆனியான்னு கொடுத்துருக்காங்க, இதுவுமே தப்பு. ஸோ இந்த இடத்துல எது எலக்ட்ரோஃபைலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு டைக்ளோரோ கார்பின் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டைக்ளோரோ கார்பின் தான் எனக்கு வந்து இதில் எலக்ட்ரோஃபைலாக இருக்கும், எலக்ட்ரான் கவர் காரணியாக இருக்கும். 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ் இஸ் இன்கரெக்ட் மெத்தட் டு ப்ரிப்பேர் ஃபீனால்? ஸோ இது பார்த்தீங்கன்னா நீட் 2022 கேட்டிருக்காங்க. கீழ்கண்ட எந்த வினை வரிசை ஃபீனால் தயாரிக்க தவறான முறை? ஸோ இதில் எது வந்து ஃபீனால் ப்ரிப்பேர் பண்ணுறது தப்பான இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பென்சீன் கூட ஒலியம் கூட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஒலியமோட ஃபார்முலா என்ன, H2S2O7. ஸோ அப்போ என்ன உருவாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு பென்சின் சல்ஃபோனிக் ஆசிட். கரெக்டாக? இந்த பென்சின் சல்ஃபோனிக் ஆசிடை வந்து NaOH ப்ளஸ் H ப்ளஸ் கூட 2 ஸ்டெப்பில் பண்ணும்போது, ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து சோடியம் ஃபீனாக்சைடு உருவாகும், அதே இது வந்து H ப்ளஸ் கூட போடும்போது எனக்கு ஃபீனால் உருவாகும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஃபீனால் உருவாகுது. ஸோ இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்க பார்த்தீங்கன்னா எனக்கு எதில் ஃபீனால் உருவாகுறது தப்புன்னு கேட்டிருக்காங்க, தவறான முறைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அனிலின் கொடுத்துருக்காங்க. அனிலினில் வந்து NaNO2 கூட ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஸ் ஆசிட் HNO2. கரெக்டாக? ஸோ இந்த நைட்ரஸ் ஆசிட் வரும். ஸோ நைட்ரஸ் ஆசிடை ஹீட் பண்ணும்போது ஸோ அனிலினை வந்து நைட்ரஸ் ஆசிட் HNO2 கூட ரியாக்ட் பண்ணும்போது தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் BDC, பென்சின் டையசோனியம் குளோரைடு. ஓகேங்களா? இதை வந்து நான் வாட்டர் மாலிகுலர் ரியாக்ட் பண்ணும்போது, ஓகேங்களா, வாட்டர் மாலிகுலர் லைட்டாக வார்ம் பண்ணும்போது, லைட்டாக வெப்பப்படுத்தும் போது எனக்கு வந்து N2 வெளியே போயிட்டு தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் ஃபீனால். ஓகேங்களா? ஸோ எனக்கு ஃபீனால் உருவாகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட்லையுமே எனக்கு ஃபீனால் வருது. அப்போ இதுவுமே ஆன்சர் கிடையாது. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எனக்கு கியூமின் கொடுத்துருக்காங்க. கியூமின் கூட O2. ஸோ நம்மளுக்கு இப்போ தான் பார்த்தோம் கியூமின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நம்மளோட கியூமின் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த கியூமினை வந்து நம்ம O2 கூட ரியாக்ட் பண்ணும்போது தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் கியூமின் ஹைட்ரோபெராக்சைடு. ஸோ இந்த கியூமின் பெராக்சைடை ஃபர்தராக வந்து H3O+, ஓகேங்களா, அது கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு ஃபீனால் உருவாகும். ஓகேங்களா? ஸோ இதுவுமே எனக்கு ஃபீனால் வருது. ஸோ அப்போ இந்த ஆன்சருமே கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குளோரோபென்சின் கொடுத்துருக்காங்க. குளோரோபென்சின் வந்து NaOH ரியாக்ட் பண்ணும்போது அட் STP கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ STP கண்டிஷன் நம்மளுக்கு தெரியும். ஸோ STPனா நம்மளுக்கு தெரியும். அட் STPன்றது திட்டவட்ட வெப்பநிலை அழுத்த நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ எவ்வளோ வெப்பம் எவ்வளோ அழுத்தம்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதை வந்து NaOH கூட ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஃபீனாக்சைடு வரும். பட் இந்த ஸ்டெப் நடக்கிறதுக்கு இது வந்து ஒரு டிராஸ்டிக் கண்டிஷன், அதாவது கடுமையான சூழ்நிலையில் தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அப்போ கடுமையான சூழ்நிலை வந்து எந்த டெம்பரேச்சர் நடக்கும் அப்படின்னா 623 கெல்வின்லையும் எனக்கு 300 அட்மாஸ்பியர் ப்ரெஷரில் மட்டும் தான் அது நடக்கும். ஓகேங்களா? பட் இவங்க STP கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷனில் இந்த ரியாக்ஷன் நடக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த குளோரின் வந்து வெளியே போகணும் அப்படின்னா நம்ம டிராஸ்டிக் கண்டிஷன் கடுமையான சூழ்நிலையில் இந்த ரியாக்ஷன் நடக்கும். அப்போ STPன்னு கொடுத்துருக்கிறது வந்து தப்பு. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பில் தான் வந்து எனக்கு என்ன உருவாகுது அப்படின்னா எனக்கு ஃபீனால் வந்து ஜென்ரேட் ஆகாது. ஸோ ஆன்சர் 4ல் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபீனால் வந்து உருவாகாது. ஸோ அப்போ ஒவ்வொரு கொஸ்டின் நம்ம பார்த்தோம். ஸோ ஃபீனால் 4 ப்ரிப்ரேஷன் இருக்குது. அந்த 4 ப்ரிப்ரேஷனுமே திருப்பி கேட்டிருக்காங்க. ஸோ அதை நல்லா டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா phenol on treatment with dilute HNO3 at low temperature gives two products P and Q. The P is a steam volatile but Q is not. P and Q are respectively. Phenol குறைந்த வெப்பநிலையில் நீர்த்த HNO3 உடன் வினைப்படுத்தும் போது P மற்றும் Q என்ற 2 வினை விளைபொருள்கள் தருகின்றன. ஓகேங்களா? P நீராவியாகும் தன்மை கொண்டது, ஆனால் Q இல்லை. P மற்றும் Q என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் ஃபீனால் எடுத்து டைல்யூட் HNO3, அதாவது நீர்த்த நைட்ரிக் அமிலம் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு 2 ப்ராடக்ட் வரும். ஸோ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆர்த்தோபோஷனல் நைட்ரோன்னு வரும், இன்னொரு இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேராபோஷனல் நைட்ரோன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆர்த்தோ காம்பவுண்ட், இது வந்து பேரா காம்பவுண்ட், பேரா நைட்ரோஃபினால்.
ஸோ இந்த 2 காம்பவுண்டில் எது வந்து நீர் ஆவியாகும் தன்மை உடையது ஓகேங்களா. ஸோ ஸ்டீம் வால்டைல் எதுக்கு அதிகமாக இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு ஆர்த்தோக்கு தான் வந்து ஸ்டீம் வால்டைல் நேச்சர் இருக்குது ஓகேங்களா. நீர் ஆவியாகும் தன்மை. ஸோ இதுதான் என்னோட ஸ்டீம் வால்டைல் ஓகேங்களா. ஸோ அப்போ இதான் என்னோட பி காம்பவுண்ட், இது என்னோட கியூ காம்பவுண்ட். ஸோ அவங்க கொடுத்துருக்க பி கியூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பி தான் வந்து எனக்கு ஸ்டீம் வால்டைல் நேச்சர் இருக்குது. அப்போ அதான் ஆர்த்தோ நைட்ரோஃபினால். கியூக்கு வந்து பேரா நைட்ரோஃபினாலுக்கு அந்த ஸ்டீம் வால்டைல் நேச்சர் கிடையாது ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு வந்து மெட்டா பொசிஷனில் வந்து சப்ஸ்டியூஷனே நடக்காது. அப்போ இது எனக்கு ஆன்சர் கிடையாது. ஸோ பி ஆன்சர் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேயுமே எனக்கு மெட்டா பொசிஷனில் கொடுத்துருவாங்க. எனக்கு வந்து மெட்டா பொசிஷனில் எப்பயுமே ஃபீனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸோ ஃபீனால் வந்து ஆர்த்தோ பேராடைரக்டிங் குரூப் தான். ஸோ மோஸ்ட்லி ஆக்டிவேட்டிங் குரூப்பாக இருக்கனால எனக்கு ஆர்த்தோ பேராடைரக்ட் மட்டும் தான் உட்கார வைக்கும், மெட்டாவில் உட்கார வைக்காது. ஸோ அப்போ அந்த பியும் டியும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே 2 OH வந்து உருவாகாது. ஸோ இதுவுமே என்னோட தப்பான ஆன்சர். ஸோ அப்போ எது கரெக்டாக ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆர்த்தோ நைட்ரோஃபினால் பேரா நைட்ரோஃபினால் ஓகேங்களா. ஸோ இந்த 2 ஆன்சர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பி தான் வந்து இந்த ஆர்த்தோ காம்பவுண்ட் தான் வந்து ஸ்டீம் வால்டைல் நேச்சர் உடையது. கியூ வந்து எனக்கு வந்து பேராக்கு ஸ்டீம் வால்டைல் நேச்சர் கிடையாது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஐடென்டிஃபை த மேஜர் ப்ராடக்ட்ஸ் PQR இந்த ஃபாலோயிங் ரியாக்ஷன் சீக்வன்ஸ். பின்வரும் வினை வரிசையில் PQ மற்றும் R ஆகிய முதன்மை விளைபொருளாக கண்டறிக ஓகேங்களா. ஸோ எது வந்து முதன்மை விளைபொருளாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே பென்சின் கூட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா N ப்ரோபைல் குளோரைட். ஸோ N ப்ரோபைல் குளோரைட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் AlCl3 ஓகேங்களா. ஸோ அப்போ AlCl3 ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு தெரியும் AlCl3 முக்கால்வாசி ரியாக்ஷன் வந்து ஃப்ரிடல் கிராஃப்ட் அல்கைலேஷன் ரியாக்ஷன், அசைலேஷன் ரெண்டும் வரலாம். இந்த இடத்துல அல்கைலேஷன் ரியாக்ஷன் தான் நடக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன ரியாக்ஷன் வரப்போகுது, என்ன ப்ராடக்ட் வருதுன்னு வச்சாலே அதுதான் என்னோட பி காம்பவுண்ட் ஓகேங்களா. அடுத்து QR என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பென்சின் கூட CH3 CH2 CH2Cl ஓகேங்களா. ஸோ இது கூட நான் வந்து AlCl3 கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா எனக்கு இந்த இது வந்து லூயிஸ் ஆசிட் வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு இந்த Cl வந்து தனியாக எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ என்ன எனக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையன் ஓகேங்களா. ஸோ எனக்கு என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு ரிமைனிங் AlCl4 மைனஸாக எனக்கு வெளியே போயிடும் ஓகேங்களா. AlCl4 மைனஸாக. ஸோ இங்கே ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பிரைமரி கார்போகேட்டையன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் கார்போகேட்டையன் ஃபார்ம் ஆகும்போது எனக்கு செகண்டரி டெர்ஷரி போகிற வாய்ப்பு இருந்துச்சுன்னா வந்து மாற்றமைப்பு ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கார்போகேட்டையன் நடக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே இருக்க ஒரு ஹைட்ரஜன் வந்து கார்போகேட்டையனுக்கு போகும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் ஓகேங்களா. ஸோ 1,2 ஹைட்ரேட் ஷிஃப்ட் நடக்கும்போது எனக்கு என்ன காம்பவுண்ட் வரும்னா CH3 CH + CH3. ஸோ எனக்கு இந்த மாதிரி உருவாகும் போது இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்டரி கார்போகேட்டையான் ஓகேங்களா. செகண்டரி கார்போகேட்டையான். ஸோ இந்த கார்போகேட்டையான் இந்த கார்பன் தான் எனக்கு என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்கு பென்சின் கூட ரியாக்ட் ஆக போகுது ஓகேங்களா. ஸோ இப்போ இதுதான் என்னோட எலக்ட்ரோஃபைல். இந்த எலக்ட்ரோஃபைல் தான் எனக்கு பென்சின் கூட ரியாக்ட் ஆகும்போது தட் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் கியூமின் ஓகேங்களா. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பி காம்பவுண்ட் என்னன்னு தெரியும். இதுதான் என்னோட பி காம்பவுண்ட். அப்போ கியூமின் தான் என்னோட பி காம்பவுண்ட் ஓகேங்களா. ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கியூமின் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 3rd ஒன் 4th ஒன். ஸோ 2 இருக்குது. அப்போ இந்த 2மே எனக்கு வராது ஓகேங்களா. ஆப்ஷன் 1 and 2 வராது. ஸோ இந்த கியூமின் எடுத்து நம்ம O2 கூட பண்ணும்போது கியூ காம்பவுண்ட் என்ன வரும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபீனாலில் கியூ வந்து கியூமின் வந்து ஹைட்ரோ பெராக்சைடு கரெக்டாக கியூமின் ஹைட்ரோ பெராக்சைடு. ஸோ ஆர் காம்பவுண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அசிட்டோன் வரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு பை ப்ராடக்டாக வரும். ஸோ இப்போ கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது அசிட்டோன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஆப்ஷன் மட்டும்தான் அசிட்டோன். ஸோ எதுவுமே அசிட்டோன் கிடையாது. அப்போ ஆர் காம்பவுண்ட் இது எல்லாமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. 4th ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆல்கஹால்ஸ் ஃபினால்ஸ் ஈதர் சாப்டரோட நீட் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்தோம். ஸோ கான்செப்ட் கிளியராக படிக்கும்போது அந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதில் என்னென்ன ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி நல்லா பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்ஸ் வந்து கரெக்டாக கான்செப்ட் படித்து அதை கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு கரெக்டாக மார்க் வந்துடும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி எதுவும் பயப்பட வேணாம். ஸோ நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.